கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து சொல்லுங்களேன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எத்தனை பேர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா உசாரா இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. யாராவது ஒரு அல்லேலூயா வரணும் எதிர்பார்த்தேன், ஆனா யாருமே சொல்லல. சூப்பர், ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா, அவர் யெகோவா ஈரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனம், 104வது சங்கீதத்தில் 26, 27 வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய தகப்பன், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா, கடலை உண்டாக்குனது அவர் தான், பூமியை உண்டாக்குனது அவர் தான், வானத்தை உண்டாக்குனது அவர் தான், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவரே. ஆமாவா இல்லையா? அதுல சும்மா விளையாடும் படிக்கு எதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கும் இல்லையா, மீன் தொட்டி. அதை எதுக்கு வச்சிருப்போம்? மீன்கள் விளையாடுறத பார்த்து நம்ம ரசிக்கிறதுக்கு, அப்படி தானே? அப்போ அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் அது என்ன பண்ணுவோம்? எற போடுவோம். ஏசப்பா என்ன செய்திருக்கிறாரா, கடலை உருவாக்குனவர் சும்மா இல்லை, அதை விளையாடுறதற்கு என்ன உருவாக்கி வச்சிருக்கிறாரு? திமிங்கலம். அந்த திமிங்கலத்துக்கு என்ன செய்கிறார்? நம்ம உறவு போடுற மாதிரி அவர் என்ன செய்யறாரு? உறவு போடுறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளைக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய மீனுக்கு எத்தனை டன் உணவு போடுவோம்? எத்தனை 1000 கிலோ உணவு கொடுப்போம்? கொஞ்சம் எவ்வளோ கொடுப்போமா? ஸோ போதும், இன்னும் இருக்கட்டும், இன்னும் 2 நாளைக்கு வேணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போகிறோம், ஜங்ஷன் போகணும், அது வரைக்கும் என்ன செய்யட்டும், இருக்கட்டும் நினைக்கிறான். ஆனால் நம்ம தகப்பன் அந்த திமிங்கலத்துக்கு எவ்வளோ உணவு கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு திமிங்கலத்துக்கு கொடுக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 டன்னு. எத்தனை டன்னு? 4 டன்னுன்னா 4000 கிலோ. ஒரு நாளைக்கு ஒரு திமிங்கலம் சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளவு? 4 டன்னு. 1 கிலோ மீன், அது ஃபுல்லாக மீன் தான் சாப்பிடும், அப்படிதானே? ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும். நம்மள மாதிரி ஐஸில் வச்ச மீன், பழைய மீன்லாம் சாப்பிடாது, ஃப்ரெஷ்ஷாக. 1 கிலோ மீன் எவ்வளவுங்க? 300, 500, 600 வேண்டாம், ஒரு கணக்கு ஆவரேஜாக போட்டு பார்ப்போம். 1 கிலோ 100 ரூபாய் கடல்ல, சரியா? 1 கிலோ 100 ரூபாய்னா 4000 கிலோ என்னாச்சு சொல்லுங்க? 4 லட்சம். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு திமிங்கலத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு உணவு கொடுக்கிறாரு? 4 லட்சம் ரூபாய் உணவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கடல்ல எத்தனை திமிங்கலம் இருக்கு? ஒண்ணா இருக்கு, கணக்கே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த திமிங்கலத்திற்கு, கடல்வாழ் உயிரினத்திற்கு ஆண்டவர் அவ்வளவு நன்மை செய்வார் என்று சொன்னால், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எத்தனை பெரிய நன்மை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பாரா மாட்டாரா? ஒரு நாளைக்கு 4 லட்சம். ஹல்லேலூயா. 2 வாரத்துல அது சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய அந்த எடை எவ்வளவுன்னு சொன்னா எவ்வளவு? 56 டன்னு. எத்தனை டன்னு? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் சாப்பிடுற உணவுகளுடைய எடை எவ்வளவுன்னா 56 டன்னு. அந்த 56 டன்னு உணவை அது 2 வாரத்துல சாப்பிட்டு முடிச்சிருது. எத்தனை வாரத்துல? 2 வாரத்துல. இந்த கடல்வாழ் உயிரினத்திற்கு ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்வார்னு சொன்னா, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா மாட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வாரா மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திப்பாரா மாட்டாரா? உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் தருவாரா மாட்டாரா? உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்த பாட போகிறோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே ஸ்தோத்திரம், எல் ஷடாய் நீர் என்றும் வல்லோரேன்னு சொல்லி அவரை நாம் உயர்த்தி பாடுவோம். ஏன் மேஜர் கொடுத்துங்க? ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பே, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா
தேவைகள் சந்திப்பே, என் குறைகள் நிறைவாக்குவி. நீங்க சொல்லுங்க, யெகோவா என், எல்லாரும் சத்தம் உயர்த்தி, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே, யெகோவா இரு தேவைகள் சந்திப்பே, என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில், ஒரு விசுவாச அறிக்கை எல்லாரும் சேர்ந்து, வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் அந்தன் ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஒரு தைரியத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த நடைக்கலம் நீரல்லவோ, எந்த நடைக்கலம் நீரல்லவோ, எந்த நடைக்கலம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. சொல்லுங்க விசுவாசத்தோடு, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. இயேசுயா, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, எல்லாரும் எழும்ப நின்று, வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே. சந்தோஷமா ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பல, உங்க சொந்த உயரட்டும், கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுடைய சரீரத்திலே ஆளுகை செய்கிற நேரம், பலவீனங்கள் மாறுகிற நேரம், வியாதிகள் மாறுகிற நேரம், கர்த்தரை உயர்த்துகிற தருணம். ஆறுதலே, துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே. சொல்லுங்க சத்தம் உயர்த்தி, என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது, உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த பயமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஓ
அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பே, என் குறைகள் நிறைவாக்குவே. யெகோவா என்னும் நாமம் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. என் குறைகளை நிறைவாக்குவே. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. ஆமென். சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. விசுவாச அறிக்கையிட்டு சத்தம் சோர்ந்து போவதில்லை நாமே, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே எனக்கு மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஷிமா மாமா மாமா ராகாதுரா. ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. Close your eyes. Hallelujah. 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 ஆவில நிறைந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதம் எல்லாம், கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவர் நம்மை நடத்தினாரே, அற்புதங்களை செய்தாரே, அதிசயமான காரியங்களை நிறைவேற்றினார். எல்லாரும் ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஆண்டவருக்கு துதி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்காக கிரியை நடப்பிக்கிற நேரம், எதிராக இருக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா குறைவுகள், எல்லா சூழ்ச்சிகள், மறைவான சதிகள் மாற்றப்படுகிற நேரம், கர்த்தரை உயர்த்துகிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், கர்த்தரை போற்றுகிற நேரம், நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் தருணம் இது. எல்லாரும் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குடும்பங்களுக்கு எதிராய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்புகிற எல்லா சத்துருவுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே செயலற்று போவதாக. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஜீசஸ் ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க எல்லாரும். அப்பாவுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவா இருக்குது. ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. மனிதர்களுடைய வார்த்தைகள், உங்களுக்கு எதிராய் பேசப்பட்ட சில வார்த்தைகள் உங்கள் மனதை ரணமாக்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக பர்வதங்களும் மெழுகு போல வருகும். உங்களுடைய மனபாரங்களை அவர் மாற்றுகிறவர். கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. எது உங்கள் மனதை பாரப்படுத்துகிறதோ, எது உங்க மனதை துக்கப்படுத்துதோ, எது உங்கள் மனதை பாதிக்கிறதோ, அது ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. அவர் உங்களை ஒரு நாள் தள்ளாட விட மாட்டார். இந்த உலகம் உங்களை தள்ளாட வைக்கணும்னு பார்க்கும். உங்களை நேசிப்பதை போல காட்டுகிற உறவுகள் கூட உங்கள் வீழ்ச்சியை கண்டு ரசிக்கும். ஆனால் நமது ஆண்டவரோ, நமது தகப்பனோ, நமது இரட்சகரோ நம்மை உள்ளம் கைகளிலே வரைந்து, நம்மை உற்று நோக்கி, நம்முடைய நடைகளை கவனித்து, நம்முடைய முன்னேற்றத்தின் மேல் பிரியப்படுகிற ஒரு நல்ல தகப்பன். ஏசையா ஏசையா ஏசையா
ஏசையா. நீங்க சொல்வீங்களா? சத்தம் உயர்த்தி ஏசையான்னு சொல்லி ஏசையா கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா, ஜீசஸ், ஹல்லேலூயா. ஏசையா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் உங்களுக்காக ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். எல்லாரும் கூப்பிடுங்க, ஜீசஸ், ஹல்லேலூயா. ஏசையா, 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 ஏசையா. என்ன நடந்தாலும் நன்றியே. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியா. என்ன நடந்தாலும் நன்றி. யார் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. ஏசப்பா, நீங்க போதப்பா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் இடை இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை ஆசீர்வதித்துதான் அனுப்பும், பெருமையா அனுப்பாது. ஐயா, இடைவிடா நன்றி. ஓ ஹல்லேலூயா. இணையில்லா தேவன். எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் என்னையும் தேடி வந்தீங்களேப்பா. இந்த உலகம் என்ன ரிஜெக்ட் பண்ணுச்சு, ஆனா நீங்க என்ன தேடி வந்தீங்களப்பா. தேடி வந்தே என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள். ஒரு பாவியா, ஒரு துரோகியா, ஒரு அநியாயக்காரனா இருந்த என்னையும் தேடி வந்தீரப்பா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து. அப்பா, I love you Jesus. உங்களை நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க அப்பா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் நீழலாய் மாறிவிட்டே. ஏசையா, ஏசையா, அப்பா, ஏசையா. ஏசையா, ஏசையா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். நான் நம்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா,
உண்டே, அவர் நாமத்தில் அப்பா சுகமுண்டே. அவர் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. மனதார வாழ்த்துங்க அப்பாவை. இயேசு நாமம், இயேசு நாமம். நம்மை வாழ வைத்தாரே, நம்மை ஆசீர்வதித்தாரே, நம்மை அபிஷேகித்தாரே, நம்மை பாதுகாத்தாரே, நம்மை பராமரித்தாரே, அற்புதம் செய்தாரே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. சோர்வுகளை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்களை விளக்குகிறதற்காக நன்றி. வியாதிகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விளக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்கிற அந்த நாமத்தின் மூலமாக ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆறுதல், ஒரு தைரியம், ஒரு பலன், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வைராக்கியம், பரிசுத்தத்தின் வல்லமை ஆண்டவரை ஊற்றப்படுகிறதற்காக, பலன் உண்டாகிறதற்காக, மறுரூபத்தின் அனுபவம் உண்டாகிறதற்காக மகிமையின் ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஜீசஸ், 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 ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இயேசு, 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 இயேசு. the name of Jesus, 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 Jesus. hallelujah. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆராதனை, 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 ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த ஆராதனை வேலையில கடைசியா இப்படி எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அந்த பரிசுத்த தேவனுடைய பலிபீடத்துல, சன்னிதானத்துல அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே இன்னும் நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. வார்த்தை சொல்லுகிறதே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஒருவர் மாத்திரமே நித்தியமானவர், அவர் ஒருவர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற மகா பரிசுத்தரே. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னாரு. எல்லாரும் அப்படியே அமைதியா நம்மள அப்பாவுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நிறுத்தி, எந்த இடத்துல மாசு காணப்படுதோ, எந்த இடத்துல பலவீனம் காணப்படுதோ, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க,
நான் பரிசுத்தமா இன்னும் வாழ எனக்கு கிருபை தாங்க. நம்முடைய நீதிலாம் அப்பாவுக்கு முன்னால அழுக்கான கந்த அவருடைய பரிசுத்தத்தினால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்பாட்ட கிருபை கேளுங்க. வார்த்தை இப்படிதானே சொல்லுது, இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்பாவுக்கு முன்பதா அப்படியே உங்களை ஆவி ஆத்மா சதத்தை அப்படி திறந்து காமிங்க. அவருக்கு முன்பதான் எல்லாம் வெளியரங்கமா நிர்வாணமா இருக்குது. அவர்கிட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அவருக்கு முன்பதா அப்பா என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. நம்மை நீதியாக்கத்தானே நமக்கு பதிலாக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்குனாரு. நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டார். அப்பா வாலிப பிள்ளைங்க கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியான நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னம் உங்க மத்தியில நிறைவா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வஸ்திர தொங்கலால இந்த ஆலயத்தை நீங்க நிரப்பி ஆராதிக்கிற எங்களை நீங்க அங்கீகரிப்பதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமமே தொடர்ந்து மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை புகழ் யாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகிய நாமம் ஒன்று மாற்றம் உயரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.